தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். அரியலூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற திருமுனை கூட்டம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்க அன்பு உறவுகளுக்கு என் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்று இந்த மக்களிடையே நாம் கொண்டு போக வேண்டிய காரியம் அண்ணன் செந்தமிழன் சீமானால் உருவாக்கப்பட்டு அநேக உரிமைகளுக்காக இந்த தமிழர்களுக்காக உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழனுக்காக தனக்கென்று ஒரு நாடு கிடையாது, தன்னுடைய உரிமைக்கான ஒரு குரல் கிடையாது, தமிழனுக்காக உண்மையாக உழைக்கத்தக்கதான ஒரு தலைவன் கிடையாது, தனக்காக தன் குடும்பங்களுக்காக சொந்த நலனுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் கட்சியை ஆரம்பித்து கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி பழித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளாதது அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை சுமந்து வாழ்ந்த நம் இனம் இந்த திராவிட திருட்டு கும்பலிடத்திலே மண்டியிட்டு கிடக்கிறது, நாதியற்று கிடக்கிறது, மானங்கெட்டு வெக்கங்கெட்டு வெறும் 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் விலைமதிப்பெற்ற தன்னுடைய வாக்கை விற்று மானங்கெட்ட பிழைப்பனை எடுத்துக்கொண்டிருக்கிற என் தமிழ் சமூகமே, ஏன் வேண்டும் இந்த நாம் தமிழர் கட்சி? நீ மானத்தோடு வாழ, ரோஷத்தோடு வாழ, உன் உழைப்பு என்ன, உன் மதிப்பு என்ன, அதை நீ உணர்ந்து கொள்ள இந்த கட்சி நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இதை உங்கள் முன்பாக எடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இந்த கட்சிக்காக நான் கத்தவல்ல. இங்கே நிற்க சுற்றி வேடிக்கை பார்க்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளுக்கும் என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் மாமா, என் அத்தை, அத்தனை பேருக்கும் ஒரு உணர்வு வர வேண்டும். இத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்வாதாரம் என்ன உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த ஆட்சியாளர்கள் உனக்கென்று என்ன நன்மை தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய பிள்ளையோட கல்வி எதிர்காலம் எப்படி இருக்கிறது, உன் குடும்பம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறது, நீ என்ன வருமானத்தை ஈச்சுகிறாய், நீ என்ன தொழில் செய்கிறாய், அந்த தொழிலினால உனக்கு வருகிற லாபம் என்ன, நீ இந்த அரசாங்கத்துக்கு செலுத்திக் கொண்டிருக்கிற வரி மற்றவற்றான ஒவ்வொரு கட்டணங்கள், மின்சார கட்டணம், போக்குவரத்து கட்டணம், இதையெல்லாம் என்ன உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்தது உண்டா? மாறி மாறி தேர்தல் வருகிறது, மாறி மாறி தலைவர் வருகிறார்கள், கட்சி வருகிறது. இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நீ வாக்களித்து நீ கண்டது என்ன? இந்த அரியலூர் மாவட்டம் முன்னேற்ற பாதையில் கொண்டு போனது என்ன? என்ன பொருளாதாரத்தில் உயர்ந்து போய் இருக்கிறது? ஒவ்வொருவனும் கடன் சுமையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்ம இளைய தலைமுறை பிள்ளைகளை எல்லாம் குடிகாரனா மாற்றி விட்டாங்க. நம்ம வளர்ச்சிக்கான திட்டம் இருக்கிறதோ இல்லையோ, நல்ல பள்ளிக்கூடம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் தெருவுக்கு மூலாமொழிக்கு டாஸ்மாக் ஆரம்பித்து குடிக்க கற்று போட்டு எடுத்திருக்கான். மிகவும் படிப்பறியில் பின்தங்கிய ஒரு மாவட்டம். பொருளாதாரத்தில் அநேக கம்பெனிகள் இங்கே இருக்கிறது, அநேக தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆனால் இங்க இந்த பகுதியை சார்ந்த, இந்த மாவட்ட சார்ந்த பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கிடையாது. வெளி மாநிலத்துக்காரனும் பக்கத்து மாவட்டத்துக்காரன் தான் இங்க இருக்கிற தொழிற்சாலையில் ஒவ்வொருத்தரும் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறான். எந்த சூழ்நிலையும் இங்க இருக்கிற பிள்ளைகள் பயனடைய முடியல. இதற்காக எல்லா கட்சிகளும் இங்க இருக்கிற தொழிற்சாலைகளை கைவிட்டு வாங்கி கொண்டு அதையெல்லாம் வாய்ப்பொத்தி கை கட்டி நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளை மாறணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழ் சமூக பிள்ளைகள், என் பெற்றோர்கள், என் தாய்மார்கள்,
என் அத்தை, மாமன், மச்சான், சித்தப்பர்கள் எல்லாம் இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் தமிழர் கட்சி இங்கே வேண்டும், இந்த மண்ணிற்கு என்ன தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து வருகிற தேர்தல்களில் எங்களுக்கான கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுங்க. உங்களுடைய வாக்கை ஒரு முறையாவது எங்களுக்கு செலுத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிங்க. இந்த மண்ணை மீட்கணும், இந்த மக்களை மீட்கணும், இந்த வளத்தை மீட்கணும், இந்த நிலத்தை மீட்கணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடக்கூறி நன்றி, வணக்கம்.